வணக்கம். என்னுடைய மெகலன் சேனலுக்கு முதன் முதலாக உங்களை வரவேற்கிறேன். பர்சனல் இன்ட்ரோ குடுக்குறேன். நம்ம ஊர் நெறைய கோவில்கள்லாம், நெறைய க்ஷேத்திரங்கள்லாம் உண்டு. அதுவும் கர்நாடகால மேங்களூர பேஸ் பண்ணி வச்சுன்னு போனீங்கன்னா, நெறைய பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் மூகாம்பிகா, உடுப்பி, அப்புறம் அந்த பக்கம் இந்த கேன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட், சவுத் அண்ட் நார்த் கோகர்ணா வரைக்கும். கோகர்ணா வரைக்கும் நெறைய அங்கங்க பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. இதே மாரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, மூகாம்பிகை, அப்புறம் அப்புறம் இந்த மலை மேல ಹೊರನಾಡು, அப்புறம் இந்த சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்ட், சிங்கேரி ஸ்தலங்கள். அப்புறம் கொஞ்சம் அப்படி கீழே அப்படியே வந்தீங்கன்னா நம்ம தர்மஸ்தலா இருக்கு. இருந்தாலும் நிறைய சின்ன சின்ன பெரிய பழைய புராதன கோயில்கள்லாம் இருக்கு. அது கோயில் சிறிதானதும் அதனுடைய கீர்த்தி பெருசு. அதில் உள்ள ஒரு க்ஷேத்திரம் தான் உடுப்பியிலேருந்து குந்தாபுரா, இந்த ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, உடுப்பியிலேருந்து கொஞ்சம் 30-32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனைக்குட்டை, அதாவது யானை மலை. குட்டேனா மலை. அங்கே இருக்கிறது மகாகணபதி க்ஷேத்திரம். எல்லா கோயில்களுக்கும் ஒரு புராணம் உண்டு. அதுபோல் இதுக்கும் இருக்கு. முன்னொரு காலத்தில் துவாபர யுகத்தில் கௌதம முனி ரொம்ப பஞ்சத்தால் இந்த இடம் ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டதுனால வருணன் நோக்கி ஒரு பெரிய யஜ்யம், யாகம் பண்றார். எப்பவுமே இந்த பாசிட்டிவ்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும். கதையில ஹீரோனா வில்லன்ற இல்லை, அது மாதிரி இதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ராட்சசன், அரக்கன், கும்பாசுரன் அவன் வரான். அவன் அதை எப்படி எப்படி தடுக்கிறது முயற்சி எல்லாம், நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறான். அவர்களெல்லாம் போய் அதான் அந்த முனிவரும் மன்னன் அகஸ்தியர் இன்னும் பல முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் பகவான்கிட்ட கைலாயத்தை முறையிடும் போது அவர் கணேசன் கணபதிகிட்ட சொல்ல அவர் பீமன் இடத்துல அவனை போய் கொண்டு வா, அவனை டிஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லப்படி அனுப்புறாரு. ஆனால் பட் ஹி வாஸ் அ மேட்ச் ஃபார் ஹிம். ஏன்னா இந்த கும்பாசுரன் ஏற்கனவே சிவனாரை நோக்கி பெரிய தவங்கள் இருந்து பல வரங்கள் பெற்றவன். ஆனால் அவனை ஈஸியாக கொல்ல முடியல பீமனால. சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற போது பிள்ளையார் என்ன பண்ண ஒரு யானை வடிவம் எடுத்து அவனுக்கு முன்னே தோன்றி அவனுக்கு ஒரு பெரிய வாழ் கொடுக்குறார். சக்தி வாய்ந்த வாழ் கொடுத்து இதை வச்சு அவனை முடிச்சிடும் அப்படிங்கிற. அவனும் போரிட்டு திருப்பி போரில் அவன் வதம் பண்ணிடுறான். அதனால் அந்த இடம் பேர் கும்பாஷி. அசினா வில், இது சாரி, அசினா வாழ். ஸோ கும்பாசி. இது யானை வடிவத்தில் இந்த பிள்ளையார் வந்ததுனால அவருக்கு மரியாதையாக இருக்கிறதுனால அந்த அந்த வதம் செய்த இடம் ஒரு சிறிய மலை போல் இருந்ததால் அதுக்கு பேர் ஆனைக்குட்டை, கஜகிரி. தமிழில் சொன்னோம்னா, டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா யானை மலை. ரொம்ப அழகான கோவில் இது. இந்த கோவிலை கட்டினது யார் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அது ஒரு வியூ, அது ஒரு இதுவும் இருக்கு, அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. இந்த கோவில்லேருந்து கொஞ்சம் கோர்கி அப்படின்னு ஒரு கிராமம், இந்த ஆனைக்குட்டாலேருந்து கொஞ்சம் தூரத்தில். அதுலேருந்து ஒருத்தர், ஒரு உபாத்தியாயா, விஸ்வேஸ்வர உபாத்தியாயா அப்படிங்கிறவர் அது இந்த சொந்த கலியுகத்தில் 150-200 வருஷம் முன்னாடி அவர் இந்த ஆனைக்குட்டையனோட அடிவாரத்தில் இருக்கிற சிவனை, ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்காங்க. ஒரு தீர்த்தமும் இருக்கு கோயிலை சுற்றி, புஷ்கரணி தீர்த்தம்னு.
தரிசிப்பதற்காக அவர் வந்துட்டு போகிறது வழக்கம். திடீர்னு ஒரு நாள் கனவுல ஒரு பாலகன் தோன்றி அவர் கையை பிடிச்சி அழிச்சு, நீங்கள் வா, நீ பாரு அப்படின்னு பார்த்தோன்னே, நம்ம ஒரு எனக்கு ஒரு பசிக்கிறத மாதிரி he leads him to a big storm. சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையன் மறைஞ்சு போயிடும். திடுக்குன்னு ஒரு கனவு எழுந்தவொன்னு அடுத்த நாளைக்கு காத்தால அதே வழியில் அந்த வழியிலே போகிறார். போய் பார்த்தா அதே மாதிரி எனக்கு ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை ஆனால் தினமும் பார்த்துருக்காரு. இன்றைக்கி ஒரு விசேஷம் தெரியுது. என்னன்னா இந்த கல் அந்த பிள்ளையாரனுடைய பல சொரூபங்கள், அந்த வடிவங்கள், ஒரு அவுட்லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். தூதிக்கை இது மாதிரி பிள்ளையாரனுடைய இது ஃபீச்சர்ஸ் அதில் அவர் நல்லா தெரியுது. பார்த்தோன்னே மைசூர் இருக்குது, அவர் உடனே இருக்குது பூஜை. அந்த காட்டில் என்னென்ன கிடைக்கும் அந்த மாதிரி பழங்கள் அதெல்லாம் வச்சு அதுக்கு அர்ச்சிக்கிறார், பூஜை பண்ணுறார். அப்புறம் அந்த கோயில்கிட்ட இருந்த அந்த குடத்துலேருந்து இது பேர் கௌதமி தீர்த்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த கணபதியாக தியானித்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஜனங்கள்லாம் அதை பார்த்து செய்தியை எவ்வளோ தூரம் வர வேண்டாம், கார்கில் எங்கேயே நீ வீடு கட்டிக்கோ அப்படின்னு இடம் கொடுக்குற. சரி பண்ணி நீ பூஜையை கண்டினியூ பண்ண அப்படின்னு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு தேட்ச்டு ரூஃப் குடிசை ஓலை மாதிரி பண்ணி ஒரு பிள்ளையார் ஒரு சின்ன ஒரு கோவில் ஒரு அமைப்பு பண்ணி தானும் ஒரு பக்கத்துலேயே வீடு கட்டி அங்கேயே குடியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்புறம் அது கோயிலாகுது. அந்த இடம்தான், அதில் எழும்பியுள்ள மூர்த்தி தான் இன்று நாம் காணும் ஆனைக்குட்டையில் உள்ள மூர்த்தி என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கு. அது பேர் என்ன, மூடு கணபதி. அதாவது நிறைய தேங்காய்கள் கொழக்கட்டையும் இருக்கு. நிறைய தேங்காய்கள் பக்தர்களால் கிலோஸ் கலெக்டட், சம்டைம்ஸ் ஈவன் ரன் டு டன், 1 or 2 or 3 tons விசேஷ தினங்களில். அதை பிள்ளையார் உடனே அதை உடைச்சி இந்த பாதி தேங்காயை மட்டும் ஒரு ஹீப் கூச்சு அவர் முன்னாடி வச்சு அதை பழங்கள் மற்றும் பூக்களால் அலங்காரம் பண்ணி பிள்ளையார் வழிபடுறார். அதாவது அவர்களுடைய ஐதீகம் என்ன அப்படின்னு கேட்டால், பிள்ளையார்லேருந்து இஸ் ரைசிங் ஃப்ரம் தட் ஹீப். இந்த ரைசிங் கணபதி அது துளு பாஷையாக என்னன்னு தெரியல, துளுவாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நான் கன்னடத்தில் அது மாதிரி வேர்டு இல்லை கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த ரிச்சுவல் இருக்குது. இட்ஸ் கால்டு மூடு கணபதி. இதுதான் இங்கே ஸ்பெஷல் பார்த்தேன். எத்தனையோ நட்சத்திரங்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ கதைகள். ஸோ அந்த பக்கம்லாம் போகும்போது இந்த உடுப்பி, நிச்சயமாக இந்த உடுப்பி பக்கத்தில் உடுப்பி போகிறவங்க கோயிலையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். கீழே மகாலிங்கேஸ்வரர் கோவில், சிவனை தெரிச்சுட்டு மேலே போகும். சரி, இனி நம்ம கோயிலுக்குள்ளே சொல்லுவோம். டிஜிட்டலாக அவங்க ரிலேஷன் பண்ண வாங்க. நமஸ்காரம். கோயில் உள்ளே அமைப்பை பாருங்கள். ஒரு நந்தவனம் மாதிரி காட்சியளிக்கிறது. அது அருமையான இயற்கை நிறைந்த சூழல். இதுவும் இங்கே ஸ்தல விருட்சம். இருக்கிற இடம் ஸ்தலம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கும்பாசிங்கிற ஊரில் ஆனைக்குட்டைங்கிற மலையில், யானை மலை, அதில் மேல் அமைந்திருக்கிறது இந்த கோவில். கோவிலுக்கு அருகிலேயே தங்கும் வசதிகளும் உள்ளன.
வெளியே இயற்கை அன்னை, உள்ளே பிரணவப் பொருள். இந்த கோயிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம். இந்த சாங்டம், இந்த கருவறையின் முன்னே அந்த ரைட் சைடில் வரும் பாருங்கள், அந்த பில்லர்ஸ், அந்த கலர்ஃபுல் பில்லர்ஸ். இது வந்து இந்த ஹால், இது ரிசப்ஷன் பக்கத்துலேயே இந்த பெரிய ஹால்லாம் அந்த உணவளிக்கும் கூடம். அது இங்கேயும் மத்தியானம் யார் வந்தாலும், எவ்வளோ பேர் வந்தாலும் நல்ல சாப்பாடு வழங்கப்படுகிறது. சமயத்தில் மோதகம், அந்த கொழக்கட்டை போன்ற பிரசாதமும் வழங்கப்படுவான். இதுதான் அந்த கருவறை முன்னால் உள்ள வேலைப்பாட்டுடன் அமைந்த தூண்கள். இந்த பிரதான கருவறைக்குள் நுழைகிறோம். உள்ளதான் அந்த இதெல்லாம் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இதற்கு மேல் இங்கே அனுமதி இல்லை. ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் அலவுட், இட்ஸ் ப்ரோஹிபிட்டட்.